நீங்கள் விஞ்ஞானத்தை கைப்பிடித்தால் வளர்ந்து கொண்டே போகலாம், அஞ்ஞானத்தை கடைப்பிடித்தால் புலம்பிக் கொண்டே இருக்கலாம். இவ்வளோ இருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பாவை பார்த்து நிமிர்ந்தே பேச மாட்டாங்க. அதெல்லாம் பெருமையா? எவ்வளவு பெரிய அவமானம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தகுடி வச்சுக்கோ, முன் தோன்றிய தமிழ் வைத்துக்கொள். எவ்வளவு காலம் வாழ்ந்த பிற்பாடும் என் தாய் என் தகப்பனை பார்த்து சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்து பேசுவாள். அது கூட என்ன, இவரெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி பேசிட்டே இருப்பார். என்ன மதுரம் சொல்கிறது சரிதானே, ஒரே ஒரு க்ளோஸ் பார்த்தீங்களா, ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள நானும் ஒன்று, எப்படா ஒன்று, அவன் வாயில் ஒரு மண்ணு தான் போடணும். நீங்கள் திரைப்படத்தின் இடைவேளையில் இருக்கிறீர்கள். ஆரம்பத்திலேருந்து ஜாலியாக எழுத்து போட்டு ஆரம்பித்து ஒரு காதலனும் காதலியை மாடி பாடி, அவள் இருக்கும்போது மறைஞ்சி நாம் இருக்கும்போது மறைஞ்சி சைட் அடித்து பஸ்ஸில் ஏறி தொங்கி போய் பார்த்து பேசி ஓகேன்னு சொல்லி உக்காந்தாச்சு, காதல் பண்ணியாச்சு. அப்புறம் மறுபடியும் முதலிருந்தே தொடங்க முடியாது ராஜா. கல்யாணம் பண்ணால் டப்பு சம்பாதிக்கணும். ஏற்கனவே 10 வருஷம் ஓட்டினல டூப்பு, நான் உனக்காக வாழ்வேன், நீ இல்லாமல் இல்லை, கனவுலையும் வர்ற, எங்கே பார்த்தாலும் வர்ற, பச்சையை பார்த்தா அவன் ஞாபகம் வருது, ரோஸை பார்த்தா அவன் ஞாபகம் வருது, வரண்டா ராஜா, கல்யாணத்துக்கு அப்புறம் வரணும் ராஜா என்று சொல்கிறதான் இந்த இடைவேளைக்கு பின்பு கற்க கசடற இன்டர்வல் முடிஞ்சது. நான் யார் தெரியுமா? நான் 2 தடவை கேட்குறேன், நான் யார் தெரியுமா? எதுக்கு சார், நீ யாராவதுனா இருந்துட்டு போ, நீ என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லு. என் பேர் அழகப்பன். நானாக வச்சுக்கிட்டேன். என்னை பார்த்து அழகாவாக இருக்குது. என்னை பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண ஒத்துக்கோளா? எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் 16 பெண்களை காதலித்தேன். 16 பெண்களும் என்னை யாரென்றே தெரியாமல் இருந்தார்கள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் காதலித்தேன், அது உன் சௌகரியம். ஆனால் அந்த பெண்கள் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்னா கண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும். மாநில கல்லூரியில் நான் படித்தேன். நான் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் 80 வீடுகள் நெசவாளர்கள் இருக்கிற வீடுகளில் நான் படித்தேன். நான் பிறந்ததுமே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இருந்தது. என் தாய் ஒரு வருடத்தில் இறந்து விட்டான். அம்மான்னு சொல்லி அழுவணும், எந்த ஃபோட்டோவும் இல்லை. ஒரு வருடத்தில் இறந்து விட்டால் அது சோகம் அல்ல, நிகழ்வு. நான் வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். யாரையும் உச்சு கட்டுறதுக்கோ சோகப்படுறதுக்கோ வருத்தமாக இருக்கோ வறுமையாக இருப்பதற்கு அச்சப்பட வேண்டாம். அது இயற்கை நமக்கு தருகிற சாதனமான இடம். இருக்கும் இடத்திலிருந்து மேலெழுவதற்குத்தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே பிறந்துட்டுமே, டோன்ட் வரி, யாரும் கையில் இல்லை. இயற்கை என்பது இருந்த இடத்திலிருந்து உதைத்து விந்தி மேலெழுந்து வாழ்கிற அனுபவத்தை தருவது, ஒருவரை ஒருவர் மதிக்கிற இடம். நான் அப்படி இருக்கிற போது எங்கள் சொந்தக்காரங்களாம் விட்டு போயிட்டாங்க. ஐயோ இவன் அக்கா பையனாச்சே, ஒரு வயசில் இறந்துட்டாங்களே, நான் போய் அக்கா பையனை ஏந்திக்கிட்டோம்னா எத்தனை வருஷம் சோறு போடுறது, எப்படி படிக்க வைக்கிறது, முடியாதுன்னு என்று சொல்லி 4 பணக்கார பெரிய அம்மாவினுடைய தம்பி அண்ணன்கள் ஒதுங்கி விட்டார்கள். ஒரு நாள் நான் குறை சொல்லவில்லை, சம்பவமாக தான் சொல்கிறேன். விழுந்து எழுந்து 6ஆம் கிளாஸில் நான் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போவேன். கருங்காலி குப்பம் என்ற இடத்துக்கு நடந்து போவேன். வரப்புகளெல்லாம் தாண்டி போவேன், பனை ஓலைகள்லாம் போவேன். மிட் டே மீல்ஸ் அங்கே சாப்பிட்டுட்டு திரும்பி வருகிற போது பனை ஓலையும் சருகுகளையும் சுள்ளிகளையும் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து வீட்டில் அடுப்பெரித்து வெந்நீர் காய்ச்சுவேன். காலையிலிருந்து மாலை வரை நெசவு செய்து கொண்ட என் தந்தைக்கு கால் ஒத்தடம் தருவதற்காக நான் அதை பயன்படுத்துவேன். காலையில் எழுந்து அந்த சாணத்தை கரைச்சி தெளித்து கொஞ்சம் காஞ்ச ஒரு பாடி பெருக்கி அதன் மேல் 8 புள்ளி கோலம் போடுவேன். சமயத்தில் 16 புள்ளி கூட கோலம் போடுவேன். 60களில் 65 66களில் என் கூட படிக்கிற பிள்ளைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு தெருவில் ஒரு கிணறு இருக்கும், அங்கே தான் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, சினிமாக்கள் கூட இல்லை, இப்போல்லாம் கிடையாது. அப்போது அங்கே போய் தான் எல்லார் வீட்டிலையும் 4 பக்கமும் இருக்கும். ராட்டினத்துலலாம் சேர்ந்து வாளியில் சேர்ந்து அதில் குடத்தில் வச்சுட்டு இடுப்பில் வச்சுட்டு நடந்து போனோம். அதில் எல்லாரும் பெண் பிள்ளைகள் அம்மாக்கள், நான் ஒருவன் தான் போய் தனியாக நின்று வரிசையில் நிற்பேன். எல்லோரும் பச்சாதாபப்படுவாங்க, சரி அந்த பையன் பாவம் அவனை விட்டுறி அவன் சொல்லிட்டு வாளியில் சில பேர் ஊற்றுவாங்க, சில பேர் எதுக்கு
நீக்கட்டும் என்பார்கள். இதையெல்லாம் கடந்து வேட்டவலம் உயர்நிலைப்பள்ளியிலே நான் போய் சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த பகுத்தறிவு ஆசிரியர் முகில்வண்ணன் என்கிற ஹரிகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு ஆசிரியராக கிடைக்கப்பெற்று மார்க்சியம், மகத்துவம், கண்ணதாசன், ராமாயணம், மகாபாரதம், முதலாளித்துவம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். வெறும் கல்வி மட்டுமல்ல, மதிப்பெண்களுக்காக படிக்கிற இடம்தான் பள்ளிக்கூடம் என்றால் அது டப்பு சேர்க்கறதுக்கான வழி, நம்ம உயர்த்துக் கொள்கிற வழி. ஆசிரியர்கள் அந்த சமயத்தில் வாழ்க்கையையும் உலகத்தையும் சொல்கிறார். அங்கே தான் பெரியார் அவர்கள் மெதுவாக உள்ள வரார். ஆசிரியர் மூலமாக வந்து என்னிடம் தங்குகிறார். 30 நாள் போனால் வீட்டில் போனால் சாப்பாடு இல்லை. அப்படி திராவிட கழக மாணவர் மன்றங்கள் எங்களை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று பட்டிமன்றங்கள் நடத்தினோம். பேய் இல்லை, பிசாசு இல்லை, மூட நம்பிக்கைகளை திறந்து விடு என்று நாங்கள் 30 நாளும் நாங்கள் எங்கேஜாக இருந்தோம். அந்த பயிற்சி தான் இன்றைக்கி பேச வைக்கிறது. அது அறம் சார்ந்த, மனிதம் சார்ந்த அந்த பயிற்சி. எனக்கு வறுமை இருந்தது. ஒரு நாள் திடீர்னு பட்டார். இந்த ஊடகம்ன்றதுக்காக சொல்கிறேன் பாருங்கள். அந்த நண்பர் சொன்னார், ஊடகம் என்றால் அகத்தை ஊடுருவி செல்வது. அகம் என்றால் மனம், மனம் என்றால் இதயம். இதயம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அதான் மனிதனுக்குள் எந்த இடத்துல இருக்கு? காலிலிருந்து தலை வரைக்கும் இருக்குமா? அப்பா என்ன கண்டுபிடிப்பு! பேர் சொல்லுமா? மனிதனுக்குள். அடாட, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கு. நல்ல வேளை வெளியில் போய் சொல்லலை. இதயம் எங்கே இருக்கிறது? இப்படி சொல்கிறீங்களே, ஃபோட்டோ எடுத்தாக்கா இப்படின்றீங்களே, இந்த இதயம் இதானே இதயம், அது எங்கே இருக்கு? அது சொல்வது இங்கே இருக்கிற இதயம் அது ஒரு ரத்த பம்பிங் ஸ்டேஷன். அதை போய் நீங்கள் ரொம்ப நாளாக இதயம் இதயம் சொல்கிறீங்க. யாரோ ஒருத்தர் சொன்னான்றதுக்காக இதயம் இதயம் சிந்திக்குமா? இதயம் அழுமா? இதயம் சிரிக்குமா? அப்போ இதயம் என்பது நாம் அறிவை இதயமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் தடமாறினோம், தப்பு கிடையாது. சிந்தனை என்பது எல்லா உணர்வுகளுக்கும் மகத்தான ஒரு தலைமைச் செயலகம். தலைமைச் செயலகம் தான் இதயம். ஆனால் நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக லேப்டாப் லேப்டாப் நம்ம எப்பயுமே வேலை செஞ்ச கூலி உடனே கிடைக்கணும், இல்லைன்னா கோவப்பட்டுருவோம். எனக்கு பயன்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம் அருகாமையில் இருந்து ஓசை செய்து கொண்டிருது ரத்தம். ஏன் இதயத்தில் ரத்தம் வருதுன்னா, உண்மையாக இரத்தமும் சதயமாக இந்த நினைவுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக சிந்திக்கிற இந்த சிந்தனையை சுத்திகரித்த இரத்தம் போல இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த இதயம் என்கிற வார்த்தையில் நம் வாழ்க்கை அடங்கி இருக்கிறோம். அதனால தான் எல்லாரும் இதயம் யோசிச்சு பேசு, இதயத்தில் நான் இருக்கேனா, 2 ஆரிக்கல் 2 வெற்றிகள் தான் சொல்லக்கூடாது. ஒரு பொண்ணு கேட்குது, நான் நைட்டு 12 மணிக்கு, பெரும்பாலும் 12 மணின்றது எனக்கு வேணா ரொம்ப காலதாமதமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கெல்லாம் அது ஒரு அதிகாலை இல்லையா? யார் 12 மணி மேலே சேட்டிங் பண்ணுறது? சேட்டிங் பண்ணுறது யார் நைட்டு 12 மணிக்கு மேலே? ஐயோ, அவ்வளோ நல்லவங்களா? யார் யார்? நீங்களா? மாணவரா நீங்கள்? யார் அவர்? கேமராமேன். கேமராமேனை ஞாபகம் வச்சுங்க, அவர் ஒரு புக்கு கொடுத்துருவோம். ஏன்னா உண்மை பேசுகிறோம்ல, நியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்க. இவ்வளோ நல்லவங்களா? ஐயோ, நான் கிடையாதுங்க. 11 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு அருமையான கவிதை போடுவேன். அதையும் தூங்காமல் ஒரு 78 பேர் பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இவனுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, தூக்கம் வரலன்னு அர்த்தம். காலத்தோடு படுத்து நேரத்தோடு எழுந்திருப்பது தான் இயற்கையினுடைய வரப்பிரசாதம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், செய்ய வேண்டிய காலத்திலலாம் விட்டுட்டோம், காதல் பண்ணிட காலத்திலாம் விட்டுட்டோம். இப்போ உக்காந்துட்டு அன்பே 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 அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்போ கவிதையாக எழுதுகிறோம், போகட்டும். இப்படி வறுமையாக இருந்து கொண்ட காலகட்டத்தில் ஒரு சங்கடம் வந்தது எனக்கு. அந்த பள்ளியிலே நான் ஏன் ஊடகம் சொல்ல வரேன்னா, அந்த அகத்தில் ஊடுருகிற ஒரு நிகழ்ச்சி என் பள்ளியிலே 9ஆம் வகுப்பில் நடந்தது. 9ஆம் வகுப்பில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஊமை கவிஞர் சுரதா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கேள்விப்பட்டது? அவர் எழுதிய நூல்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? தேன்மழை சொன்னது யாரு? பேரு நிவேதா. நீங்களும் ஒரு புத்தகம் வாங்கிக்கிங்க, ரைட். அதுக்கப்புறம் வேற என்ன புத்தகம்? வெரி குட். எச்சில் வந்துட்டீங்களா? அப்புறம் ஓகே. அப்புறம் ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் பகுத்தறிவு தந்தை பெரியாரையும்
முற்போக்கு கருத்துக்களையும் தன்னுடைய கவிதைகளிலே வடித்தவர். அவர் கடற்கரை கவியரங்கம் பண்ணுவார், படகுல போவார், ஏரியில் போவார், மொட்டை மாடியில் இருந்தால் கூட அங்கே ஒரு கவியரங்கம் நடத்துவார். அவர் சொல்வார், நீ உன் சொற்களை மேடை ஏற்றுக்கொள்வதற்கு இடம் தேடாதே, மனிதர்களை நாடுனர். வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு கவிஞன் மக்களை நோக்கித்தான் கவிதைகள், ஒரு மேடை போட்டு கொடுத்து, அது கவிஞன் கிடையாது. அப்படி இருந்தால் தான் ஊமை கவிஞர் சொல்றதா. அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியை, கவிதை போட்டியை வச்சாங்க. என்னுடைய ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் நேராக என் பேரை எழுதி கொடுத்துட்டார். எனக்கு கவிதைன்னா ஒன்றும் தெரியாது. நான் போய் கேட்குறேன் பேரை கொடுத்தார், சார் கவிதைன்னா, டேய் உனக்கு தெரியும் நினச்சதேன்டா. அது ஒன்றும் தப்பு சார், நான் என்ன சார் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுறது, எனக்கு வேணாம் சார். நோ, தெரியலன்றது ஒரு அற்புதமான விஷயம்டா. எல்லா பையனையும் தெரிஞ்ச மாதிரியே மூழ்ச்சிங்கிறான். நீ தெரியலன்னு சொன்னல, நீ தான் கவிதை எழுதுறேன்னாரு. வழி என்ன சார்னாரு, ஒரு நூலகம் இருக்குது தெரியுமா. அப்போ வேட்டவலம் பக்கத்தில் ஒரு பால் பூத் இருக்கும், சொசைட்டி இருக்கும். பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த அந்த மாடுகள்லாம் கறந்து கொடுப்பாங்க. அதை சொசைட்டியாக பன்முறைப்படுத்துவாங்க. விசேகர் படத்தில் வரும் தெரியுங்களா, வரவேட்டனா செலவு பத்தனா அப்படின்ற படத்துலலாம் மாடு கறக்கிறது சொசைட்டிலாம் வரும். அந்த சொசைட்டிலாம் எங்கள் ஊரில் நடந்தது. அது பக்கத்தில் ஒரு நூலகம் இருந்தது. அங்கே போய் உக்காருன்னார். அங்கே போய் உக்காந்து நான் பார்த்தேன். கவிதை என்றால் என்ன தெரியாது. கண்ணதாசனுடைய ஒரு நூலை எடுத்து புரட்டினேன். ஏன்னா 4 சொற்களாக எழுதியிருக்காரு. அடுத்து கலைஞர் கருணாநிதியுடைய அந்த கவிதைகளை பார்த்தேன். ரொம்ப எளிமையாக இருக்கேன், எந்த ஃபார்மேட்லையும் இல்லாமல் சொற்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு பொருள் இருக்கிறது என்று பார்த்து நான் 2 நாள் படித்துவிட்டு என்னுடைய கருத்தை இந்திய சோவியத் நட்புறவு என்ற தலைப்பை, அந்த பொருளை எனக்கு என்னெல்லாம் தோன்றியதோ அதை தனியாக ஒரு தாளில் ஏற்றுக்கொண்டு அந்த கலைஞர் கருணாநிதியினுடைய அந்த வரிகளின் மேலும் கண்ணதாசன் வரிகளின் மேலும் என்னுடைய எழுத்துக்களை சொற்கள் மேல் சொற்கள் வைத்து அடுக்கிக் கொண்டே போனேன். ஒரு பயிற்சி தான் போனேன். 16 வரிகள் என்னுடைய கருத்தை அவர்களுடைய அந்த படிமத்தின் மேலே ஒன்றா எழுதினேன். எழுதி முடிச்ச ஒரு ஒரு ஓசை சரியாக தட்டுப்பட்டது. அதை அப்படியே எழுதி தனியாக வாசித்து நான் அந்த கவிதையை அரங்கேற்றினான். அந்த மாவட்டத்திலேயே முதல் பரிசு எனக்குத்தான் கிடைத்தது. என்னுடைய பலம் என்பது கவிஞனாக இருப்பதல்ல, கவிஞனாக புரிந்து கொள்ள எனக்கு கிடைத்த இடத்தை பிடித்து கொண்டது. ஒரு படைப்பாளன் பிறப்பவன் அல்ல. திருஞான சம்பந்தர் பிறக்கும் போதே குழந்தையா பிறந்தார். அப்படி எப்படா ஞானப்பால் வச்சு தமிழ் மொழியே பின்னாடி வந்தது. நம்முடைய தமிழ் மொழி கல்வெட்டுகள் முதல்ல குகைகளில் எழுதப்பட்டது, அதுக்கப்புறம் கல்வெட்டுகளில் எழுதப்பட்டது, அதுக்கு பிற்பாடு ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டது. ஓலைச்சுவடியில் எழுதினாக்கா ரொம்ப குத்தல் வரும், அதுக்கப்புறம் போயிடும் என்பதற்காக பின்னாடி தாள்கள் வந்ததால் அந்த தாள்களில் நாம் எழுத்தை பயன்படுத்தினோம். அந்த பயன்படுத்தியோட நைன்னா இப்படி இருக்கும், அதுவே ஒரு யானை மாதிரி ஒட்டகம் மாதிரி இருக்கும், நை அப்படிலாம் இருக்கும். அதை பெரியார் அவர்கள் விஞ்ஞானம் வளர்கிறது, தட்டச்சத்தில் பயன்படுத்துமாறு நீங்கள் சொற்களினுடைய வடிவத்தை குறைத்து நீங்கள் பயன்படுத்துங்கள், நீங்கள் மற்ற மொழிகளுக்கு இணையாக வருவீர்கள் என்று பெரியார் சொன்னார். எனவே எனக்கு தெரிஞ்சு 80-81 காலகட்டத்தில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பெரியாரினுடைய தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி அச்சில் பயன்படுத்தினார். நீங்கள்லாம் அது நான் சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நை எதை பார்த்துருக்கீங்களா, தெரியுமா? பழைய ஓ வாசிக்கிறீங்களா? வெரி குட். உங்கள் பேர் என்ன? மணிமொழி. ஒரு ஓங்கி கைத்தட்டுங்க. படிக்க ஏன் படிக்கிறது நல்ல விஷயம்னா, எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. நான் இது வரைக்கும் 55 நூல்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் என்ன துணைவியார் இருக்காங்க. அவங்க அவங்கள குறைச்ச மதிப்பிடலை, வாழ்க்கையினுடைய அடிநாதத்தை நான் சொல்கிறேன். அவங்க செண்பகவடிவு புலவர் MA PhD பேசுனாங்களே பேராசிரியர் மஞ்சுளா, அது மாதிரி பல மடங்கு பேச்சு. 100% தன்னுடைய +1 +2 மாணவர்களுக்கு 100% மதிப்பெண்களை எடுத்து நல்லாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் கைத்தட்டிடுங்க, ஏன்னா அதான் நல்ல விஷயம். அவங்க என்னை பார்த்து அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 பெண்களை பார்த்தேன், யாரும் எனக்கு கொடுக்கல. இனி நமக்கு சரி வராது, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு நானாக போய் நண்பன் மூலமாக போகிறேன். போனாக்கா என்னை விட 6 வயசு மூத்த ஒரு பெண் எம்ஃபில் படித்தவங்க, இவரே போதும்ட்டாங்க. ஐயோ எனக்கு போதாது என்று எகிரி குடிச்சு போய், நான் வேறு யாராக இருந்தால் சொல்லுங்கள் என்ன. போனால் ஒரு 2 வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க, நெசவாளிகள் தெரியும், அச்சு பணிச்சிட்டுன்னு சொல்லுவோம்.
அதை பிணைத்து கொண்டு ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னதும், நீ கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டு வாங்க, அவங்களே அலங்காரம் பண்ணுறேன், ஒன்றும் வேணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். அந்த வீட்டுக்குள் போகிற போது ஒரு 16 அடி தூரத்தில் அவர்கள் அச்சு பிணைந்து கொண்டிருந்தார்கள். இவங்க தானே பொண்ணுன்னா, ஆமாண்ணாங்க, இவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்ட்டு சொன்னது எங்கள் மாமியார்கிட்ட. யாரா அவன் பார்த்தாங்க, சொல்லவே இல்லை, மாப்பிள்ளை யாரும் சொல்லவே இல்லை, பிடிச்சிருக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, சொன்ன பிற்பாடு இவர் தாய் வார இதழில் துணை ஆசிரியராக இருக்கிறார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பத்திரிகை, வலம்புரிஜான் எம்பி அதனுடைய ஆசிரியர், அவர் எளிமையாக இருக்கிறார் என்பதற்காக குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஏன்னா நான் உடனே சொன்னேன், உன்னுடைய தகுதி என்னன்னு கேட்டாங்க. என்னுடைய தகுதி பெரிய ஜீரோங்க, அந்த பொண்ணு கட்டி கொடுத்தேன்னா அவங்க நல்லா என்னை பார்த்துக்குவாங்க, தயவுசெய்து கொடுத்துருக்கேன். எங்கள் மாமியார் சிரிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் பழைய நல்ல எழுத்தாளர்கள், கோதை நாயகி, ராஜம் கிருஷ்ணன், சாண்டில்யன், அது மாதிரி புத்தகங்கள்லாம் படித்து மேம்பட்ட மனித குணத்தை வச்சுக்கிற அழகிய பெண்மணி. அப்போவே 8 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரர் 12 வயசு. யோசிச்சு பாருங்கள், பாரதியாருக்கும் இதே மாதிரி தான் நினைக்கிறேன், பண்ணிட்டாங்க. ஆனால் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் வந்தனால நம்மளை புரிஞ்சுக்கிட்டு, இவன் உண்மை பேசுகிறான், எனக்கு 2 கார் இருக்குது, ஊரில் பெரிய பங்களா இருக்குது, எங்களை பார்த்தா ஊரே ஏஞ்சி நிற்கும், இப்படிலாம் சொல்லிடலாம், பெண்ணு கேட்டால் பொய்யா இருப்பான். எம்ஜிஆருடைய பத்திரிகையிலே இருக்கிறான், உண்மையை தான் பேசுவான். அவங்க எம்ஜிஆருடைய பக்தர்கள்ன்றதுனால உடனே பெண்ணை கொடுத்துட்டாங்க. காலம் அன்னைக்கு வந்தது எனக்கு வசந்த காலம். சிக்கனாடா ஒரு பொண்ணு நம்மளை கரையேற்றிட்டு, அந்த பெண் தான் என்னை வளர்த்து ஆளாக்கி இங்கே சபையின் கொண்டு வந்து நிறுத்திருக்க என்றால், பெண்தான் மிகச்சிறந்தவள், பெண்தான் உயர்ந்தவள். அப்படி கிடைச்ச அந்த அவங்க கிட்டத்தட்ட 85 ஜனவரி 17 எம்ஜிஆருடைய அந்த பிறந்த நாளில் என்னுடைய வசந்த நினைவுகள் என்று ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி, 1ஆவதிலிருந்து கல்லூரி படிக்கிற வரை இருக்கிற மாணவர்களை டாக்டர் சரளா ராஜகோபாலன், ஹரிகிருஷ்ணன் எல்லாரையும் அழைத்து அந்த புத்தகத்தை பற்றி 1 மணி நேரம் பேசிவிட்டு அங்கேயே தாலி எடுத்து கட்டிவிட்டு சுயமரியாதை திருமணம் செய்தவன் நான். அதில் மகிழ்ச்சி. நான் வீடு கட்டினாலும் ஒரு புத்தகம் எழுதுவேன், குழந்தைக்கு பிறந்தநாள் வந்தாலும் ஒரு வீடு எழுதுவேன். இப்படி ஒரு மோசமான ஒரு மூடத்தனம் என்பது என்னை மகிழ்ச்சியாக இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன சார் இவ்வளோ சுற்றி வர்றீங்க அப்படின்னா, அந்த மனைவி நான் எழுதிய 55 நூல்களையும் ஒரு நூலை கூட இதுவரையும் படிக்கவே இல்லை. என் பிள்ளை இப்போ அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கான், பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு கம்பெனிக்கு வைஸ் பிரசிடெண்டாக இருக்கான். அவனும் ஒரு நாள் அப்பா அந்த புத்தகத்தை கொடுங்கன்னு கேட்டதும் இல்லை. இந்த பெரிய மகிழ்ச்சி தான் என் இல்லறத்தினுடைய உச்சபட்ச தகுதியாக இருக்கிறது. கேவலம்லாம் கிடையாது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், ஏன் நீயே பேசிக்க இல்லையா? நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். ஓகே, நாளோடும் பொழுதோடும் உறவாட்ட பூவாக என்ன பண்ணுறது? இதெல்லாம் கனவுகளுக்கான சொற்கள். அவள் ஒரு நாளும் படிக்கவில்லை என்கிற இல்லத்தரசி, நான் எழுதி கொண்டே இருக்கிற ஒரு எழுத்தாளன், இருவரும் சேர்ந்து வாழ முடிகிறது என்றால், உன் கனவு உனது, என் கனவு எனது. உன் மகிழ்ச்சி உனது, என் மகிழ்ச்சி உனது. என் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி எனது. மூவரும் சேர்ந்து புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இல்லறம். இதைத்தான் பெரியார் சொன்னார், நீங்கள் உங்களை சிறந்த மனிதனாக, சிறந்த உணர்வாளராக புரிந்து கொண்டு வாழுங்கள். சேர்ந்து இருப்பதில்லை ராஜா. இந்த கால பொண்ணுகிட்டலாம் ஏமாற்றவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீயும் நானும் இணைந்து பயணிக்கலாம், சேர்ந்து நான் நினைக்கிறதே நீ நினைக்கிறது அதெல்லாம் நடக்காது ராஜா. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி போய் அப்படி எட்டி பார்த்து 2 லுக்கு, அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், லவ் வராது ராஜா. தெளிவாக இருப்பாங்க. உன் பர்ஸு காலியாச்சுன்னா நீ நர்ஸு கூட லாய்க்கப்பட மாட்ட, கட்டு. பகுத்தறிவு என்பது என்னன்னா, என்னை மதி, நேசி, நான் உன்னை மதிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன். கெட் டு, நீ என்ன கொடுக்கிறாயோ அது திரும்பி கிடைக்கும். நீ அன்பை கொடுத்தால் நான் அன்பை கொடுப்பேன். நீ என்னிடம் பொய் சொன்னால் நானும் ஒரு பொய் சொல்வேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரொம்ப டென்ஷனு, அப்படியே நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேசிட்டு அப்படி இப்போ தான் வர்றேன்னு சொன்னால் அந்த பொண்ணு பார்த்துட்டு தான் போயிருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஓ நல்லதாக கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களா, எடுத்து கொடுப்பாங்க. அடுத்த நாள் அவங்க லேட்டாக வருவாங்க வேணும்னே. அவன் மட்டும்தான் வருவானா, ஏன் நான் உழைக்கலையா, நானும் தான் 8 மணி நேரம் உழைக்கிறேன், நானும் தான் சம்பாதிக்கிறேன் என்று அவளும் பொய் சொல்ல வருவாள். நீ கேட்டால் ஏன் என்பாள். வாழ்க்கையில்
அவசியமான ஒன்று என்றால் பொய்யை துறப்பது. அதனால் உண்மை பேசணும் அவசியம் இல்லை, உண்மை இருக்கட்டும், பொய் பேசாமல் இருப்பது, அவ்வளோதான். உண்மையை பயன்படுத்தாமல் போ, ஆனால் உண்மை உன் அருகிலேயே இருக்க வேண்டும், அதுதான் பலம். அதை தான் எங்கே வரேன்னு சொன்னால், அந்த ஊடகத்தில் தேவையானது நேர்மை, பொய்யற்ற தன்மை. என்ன தகுதி அப்படின்னா, ஊடகத்தில் நம்ம பெரிய ஆளாக வரணும், படைப்பாளர் ஆகணும், எழுத்தாளர் ஆகணும், கவிஞன் ஆகணும், திரைக்கதை ஆசை ஆகணும், எல்லாம் வேணும்னா பொய் இருக்கக்கூடாது, நேர்மை இருக்கணும், அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ நேர்மைன்னா என்ன சார் அப்படின்னா, பத்திரிகையில் நீங்கள் எழுதுறீங்க, ஒரு கட்டுரை எழுதுறீங்க, ஒரு கவிதை எழுதுறீங்க, ஒரு சிறுகதை எழுதுறீங்க, அல்லது வாசகருக்கு எழுதி கூட நீங்கள் எடுத்து போடுறீங்க என்று சொன்னால், தனக்கு பிடித்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவதல்ல. நம் முன்னால் இருக்கிற சமூகம் அது விழுந்திருந்தால் எழுவதற்கான அந்த அடித்தளமான சொற்கள், நாம் நம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட அந்த விழுமிய அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையின் பயணத்தினுடைய தடங்கள், இவையெல்லாம் கடத்தணும். அப்படின்னா பக்கத்தில் இருக்கிட்ட பேசுறது இல்லை, அந்த வாசகனுக்கு நாம் நம்முடைய எழுத்தை கடத்துவதுன்னு அர்த்தம். உங்களுடைய அனுபவம் இருக்குன்னு வைங்க. நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் கன்னியாகுமரி. பாருங்கள், எந்த அப்படியே வள்ளுவர் உயர்ந்து நிற்கிறார். வள்ளுவர் கொஞ்சம் உயர்ந்து கட்டுதுங்க. ஏன்னா பேராசிரியர் மஞ்சுளாக்கும் அவர் தான் ஃபைனான்சியர், எனக்கு அவர் தான் ஃபைனான்சியர். இப்போ சொல்லுங்க, கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக விடுவோமா? ஒன்று சொன்னாங்கன்னா அப்படியே காப்பி அடிப்போம். இப்படி தான் சினிமாவில் எல்லாம் காப்பி அடித்து சில பேர் ஜெயிக்கலாம், சில பேர் டூப்பாயிடுறான். எனவே காப்பி அடிப்பு என்பது நிறுத்திக்கொள்ள வேண்டும். எனவே நான் இனிமேல் உங்களை கற்பவை கற்றபின்னு கேட்கவும் மாட்டேன், நீங்கள் நிற்க அதற்கத்தக அப்படின்னு சொல்லவும் வேண்டிய அவசியம் இல்லை. புரிதல் தான் முக்கியம், ஒரு படைப்பாளனுக்கு அதுதான் முக்கியம். எனவே தான் ஊடகத்தில் நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட செய்திகள். ஆனால் நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட செய்திகள் நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? நம்மிடம் செய்த பெற்றோர்களுடைய 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 அனுபவங்கள். ஏங்க என்னங்க இது, நான் என்னமோ கடன் வாங்க கேட்குற மாதிரி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையை நான் திருப்பி கேட்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, திங்க் பண்ணுங்க. என்னோடு சேர்ந்து பயணிக்காதீர்கள், என் முன்னால் 2 அடி முன் சென்று எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். நான் சொற்களை பயன்படுத்துகிற போது முன்னால் நின்று அலாரம் மாதிரி எனக்கு சொல்லுங்க. அதுதான் படைப்பாளர்கள். ராமாயணம்னு ஒன்று இருக்கா? எத்தனை பேர் அந்த கதை தெரியும்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு தெரியும் ராமாயண கதை? வைக்கப்படாது, தெரியுமா தெரியாதா? ராமாயணத்தில் ஹீரோயின் பேர் என்ன? ஹீரோ பேர் என்ன? கம்பராமாயணத்தில் யார் எழுதுனது? கம்பர். அது போச்சுங்க, இதாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி. கம்பராமாயணத்தை எழுதியவர் யார்? கம்பர். ஓகே, இதுதாங்க ஈஸி. அதனால தான் ஈஸியாக வந்து ஐஏஎஸ் ஆயிடும். அப்போது கம்பராமாயணத்தில் சொல்லப்படுகிற அந்த செய்தி என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி, பெண்களை மதிக்க. யார் மதிக்க வேண்டும்? பெண்களை. சீதா இருக்கா, சீதாவை மதிக்கணும்னு யார்கிட்ட சொல்லுவீங்க, அட்ரஸ் பண்ணுவீங்க? ராமர் மதிச்சாரா? அப்போ அவர் பேர் என்ன பேர்? விட்டுருவோம், அவரை பற்றி டிஸ்டர்ப் பண்ண, அது பெரிய சிக்கலான இடம் அது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது, எஸ்ஐஆர்லாம் உள்ள நுழையக்கூடாது. அவர் ராமர், இவர் சீதா, அதோடு விட்டுருவோம். மகாபாரதம் எடுத்துக்குவோம். மகாபாரத கதை எத்தனை பேருக்கு தெரியும்? அடட, சண்டை காட்சின்னா ரொம்ப பிடிக்குது பல பேருக்கு. ராமாயணம் வந்து ஒரு அழகான காதல் கதை, அழகான காதல் கதை, ரொமான்ஸ் ஃபிலிம். கரெக்டா? ராமன் வந்து கீழே வந்து பல்லக்கில் அவன் ஏறி போய் கொண்டிருக்கிற போது சீதை மாடியில் இருந்து அவனை பார்க்கிறாள். அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். க்ளோஸ்அப்பு 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 க்ளோஸ்அப்பு, டோட்டலாக காலி. 2 பேர் பார்த்தாங்க. பார்த்து முடிச்சதும் அதான் முக்கியம். பார்வை என்பது வெறும் பார்வை அல்ல, ஞாபகம் வச்சுங்க. இளம் வயதில் கண்ணியமான பார்வை வேறு, காதல் பார்வை வேறு. இந்த கண்ணை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இந்த கண்ணை வந்து ஆபத்தான விஷயம். அதுவும் இந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்க, நான் பொண்ணுங்கன்னு சொல்லலை பாருங்கள், வயசுக்கு வந்த பிள்ளைங்க கண்ணை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்.
நீ படிக்கிறேன்னா புஸ்தகத்தை பார்க்கணும்னா நேர முகத்தை பார்த்து பார்க்கணும். கண்ணனை கண்ணோடு கண் நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் ஏதும் பயணமில்லை. ஞாபகம் வச்சுங்க, கண்ணுன்னா கண்ணு மட்டும்தான் பார்க்கணும். கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கலாம், கொன்னுடுவோம். ஏற்ற இறக்குன்னு சொன்னால் அதில் நடக்கவே நடக்காது. பை சான்ஸ் எல்லாம் கிடையாது. இதைத்தான் ஒருவன் நேசித்து எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொண்டு நீங்கள் பெற்றோர்களிடம் இது கற்றிருக்க இயலாது. போன தலைமுறையில் விழுமிய கலாச்சாரங்கள், பழகுதல்கள், சொல்லாடல்கள் யாவும் கரைந்து மறைந்து போயின. தயவுசெய்து பழைய விஷயங்களை ஐயோ நம்மளுது விட்டுறக்கூடாது. கிழிஞ்சு போன துணியை நீ காப்பாற்றி வைக்காதடா. நான் சொல்லவில்லை, கடந்து போன காலங்கள் கடந்து போனது தான், நம்முடையது அல்ல. அதை நினைத்து பார்க்கிற காலம்தான். அப்படித்தான் தமிழில் இலக்கிய படைப்பாளர்கள் இருவர், கம்பராமாயணமும் அந்த மகாபாரதமும். அதில் சொல்லப்பட்ட கதையை இன்னைக்கு வரைக்கும் நாம் அதை தான் பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், காவியமாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்தால் சரி நம்ம ஆளுகளை பற்றி கொஞ்சம் எழுதுவோமே அப்படின்னு சொல்லி இளங்கோ அந்த பக்கம் போகிறார். ஹலோ மிஸ்டர் இளங்கோ, நீ என்ன அவங்க மட்டும் எழுதிருக்காங்க, நீ எதை எழுது? எப்பா எனக்கு அந்த அளவுலாம் காடு மேடுலாம் இல்லைப்பா, லொக்கேஷன்லாம் அவளுக்கு கிடையாது, அதனால் நான் கொஞ்சம் சைடாக இந்த பீச் ஓரமாக போகிறேன், அங்கே எதை வச்சுட்டு எழுதுறேன்னு சொன்னால் நல்லா இருக்கே, நல்ல கதையாக இருக்கே, எழுதுப்பா என்று சொன்னால் அந்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுகிறார். அதில் யார் கதை தலைவன்? கோவலன். கோவல், எத்தனை கோவல்கள் அமைதியாக இருக்காங்க பாருங்க. கோவலன். அது கதாநாயகி யாரு? கண்ணகி. கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்தார்களா? ஏன் வாழலை? கல்யாணம் தான் பண்ணி வச்சுல, பணம் இருக்குல்ல. அது ஒரு பொண்ணு தானே. அந்த ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு தெரியக்கூடாதா? அதை தான் சொல்றேன் நான், அங்கே தான் சொல்றேன். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வாழ வைப்பாளா கெடுப்பாளா? கெடுப்பாலும் சொன்னா சிலப்பதிகாரம், கெடுக்கலன்னு சொன்னா உங்க அதிகாரம். அதுதான் உங்க அதிகாரம். அப்படியே ஏற்றுக்கொள்வதல்ல, அன்று இருந்தது. ஒரு ஆண் எத்தனை பேரை வேண்டுமானாலும் அணுகலாம், வாழ்க்கை நடத்தலாம் என்கிற உரிமையை யாரும் தரவில்லை, எடுத்துக்கொண்டார்கள். எவன் பொருளாதாரம் வைத்திருக்கிறானோ அவன் சொல்றது தான் கேட்கணும். சம்பாதிக்கிறவன் வந்தால் தான் சாப்பிட்றவங்க நாங்கள்லாம் இருக்கணும்ட்டு மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர்கள் என்று சேர்த்து வைத்து நடாத்தி கொண்டிருந்த அந்த பழைய காலங்கள் நமக்கு பழைய ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிற ஃபோட்டோ மாதிரி தான். பார்த்து தெரிந்து கொள்வதற்காக, அதை நடைமுறைப்படுத்துவதல்ல. இந்த படைப்பாளர்கள் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, அழகாக இருக்குது, ரம்மியமாக இருக்குது, சொற்கள் இயல்பாக இருக்குது, ரசனையாக இருக்குது என்று எழுதுவதல்ல. என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இனிமேல் வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன தர வேண்டும்? புதுமை என்றால் என்ன? கரெக்ட், புதுமை என்ன? உஷாநந்தினி, பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் கலை அறிவியல். இப்போ வந்து பழமையிலிருந்து புதுமையான ஒரு விஷயத்த சொல்லணுங்க ஐயா. இப்போ எப்படின்னா, இப்போ சிலப்பதிகாரம் வந்து குடிமக்கள் காப்பியம், தும்பியல் நாவலுடைய தழுவல் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து இளங்கோவடிகள் எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சாரோ அதை வந்து எழுதியிருக்கார். இதே ஒரு பெண்ணோட மனப்பான்மையிலேருந்து எழுதியிருந்தா கோவலனையும் கண்ணகியும் பிரிச்சிருக்க மாட்டார். அவங்க வந்து பிரிக்கிறது கூட அடுத்த விஷயம். ஆனால் கண்ணகி அமைதியாகவே இருந்திருப்பா. மாதவிக்கிட்ட வந்து அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது கண்ணகி ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் மதுரையை நோக்கி வந்து அவங்க இறந்து போனதுக்கப்புறம் மதுரையை எரிச்சிட்டு கண்ணகி வந்து போனா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த இது வந்து இருந்துக்கக்கூடாதுங்கிறனால ஏன் கோவலன் வந்ததையும் கண்ணகி ஏற்றுக்கணும்? கண்ணகி வந்து கேள்வி கேட்டிருக்கலாம் இல்லையா, என்னை விட்டுட்டு போனேன், நீ வந்து மறுபடியும் நான் வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கணுமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு புதுமையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதாங்க படித்து எடுத்துக்கிறது இல்லை, படித்து அதிலிருந்து புரிஞ்சு அடுத்த உலகத்துக்கு வேறு கண்ணோட்டத்தை தருவது. நீங்கள் இளங்கோவடிகளுடைய பெரிய ஆளுமா, உண்மைதாம்மா. இந்த புரிதல் இருக்க உண்மையிலே சொல்லுவேன். இந்த பெண்கள்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. காதலிக்கும் போது 2000 வார்த்தைகள் பேசுகிறான், கல்யாணம் பண்ணி 40 வருஷமாக குடும்பம் நடத்துகிறான்,
5 வார்த்தைக்கு மேலே ஒன்றுமே காணோம். சட்டில் அகப்பையில் ஒன்றுமே காணோம். என்ன டிஃபன் சாப்பிட்டீங்களா, வந்துட்டிங்களா, நீ எங்கே போகிற, அவன் என்ன பண்ணுறான், ஃபீஸ் கட்டிங்களா, எனக்கு புடவை எடுத்து கொடுத்தீங்களா, நகை கொடுத்தீங்களா. ஏன்னா ஒரு 10 சொற்களுக்குள்ளேயே வாழ்க்கை நடந்துக்குது. ஒரு 2 வருடங்களில் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்கிற உலகம் தனி. தயவு செய்து நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அப்படி வாய்ப்பு கிடைத்தால் பற்றி கொள்ளுங்கள். அந்த உறவுகளுடைய அந்த சுகமும் கணத்தையும் உங்கள் வாழ்க்கையினுடைய மேம்படுத்தக்கூடிய கணங்களாக அசந்துராதீங்க, ஏமாந்துராதீங்க. ஒரு முறைதான் வாழ்க்கை, ஒன்று போனால் இன்னொன்று கிடையவே கிடையாது. நாம் யாரும் சீதை அல்ல, யாரும் ராமனும் அல்ல. ராமன் இருந்தால் விட்டு விடு போவதும் அல்ல. மாதவி வேணா ஒத்துக்கலாம். ஏன்ச்சுனா எங்க பாருங்க, வினோதினியா, உஷா 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 நந்தினி மாதிரி இருக்கணும், தெளிவாக இருக்கணும். நீ ஒருத்தியை வச்சுட்டு இருக்கிறியா, வந்து அங்கேயே வெளுக்கணும், டமால் டமால். எங்க வீட்டு பிள்ளைல எம்ஜிஆர் வந்து அடிப்பார்ல சாட்டை எடுத்து, ஏசுநாதன் அதை பண்ணார், நானே சொல்லலை. வன்முறை என்பது சொல்லு புரியாதவனுக்கு சொல்ல வைக்கிற மிக அழகிய ஆயுதம். வீட்டுக்காரன் தப்பு பண்ணுறான்னா அம்மாவுக்கு பண்ணு, அம்மா என்னம்மா கட்டி வச்சு அவன் ஒரே தொந்தரவுமா, ஈவினிங் ஆனால் தண்ணி போட்டு வந்துடுறான், இவன் நாம் எதோ பேசலான் போது தூங்கிடுறான், இப்படியே 10 வருஷம் போச்சுமா. நோ, அதை சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், வந்து தெருவில் நிற்க வச்சு பலார் விடணும். ஒரு வடிவேல கோவை சரளா எப்படி இழுத்து வச்சு அடிச்சா, வருவியா வருவியா, அப்படித்தான் இருக்கணும். ராமாயணத்தை புரிந்து கொண்ட இந்த படைப்பாளர்கள் மீண்டும் ஒரு முறை புரிந்து எழுதுங்கள். சீதை ராமனுக்கு சொல்ல வேண்டிய நியாயங்களும் தர்மங்களும் நேர்மைகளும் நிறைய இருக்கின்றன. இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்கள் மூலமாக ஏராளமான புது கதைகள் வருகிறது. இப்போ இருக்கிற சீதைகள் ஐடியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ராமன்கள் ஹெச்ஆராக இருக்கிறாங்க. ஹெச்ஆருங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை நம்மளால் சகிச்சிக்க முடியல. நீங்கள் இந்த காலத்தில் அந்த காலத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரங்களில் உள்வாங்கி இப்போது இருக்கிற பிரச்சனைகளுக்கு புது வடிவம் தந்து எழுதினால் நீங்கள் தான் படைப்பாளர், நீங்கள் தான் கம்பர், நீங்கள் தான் இளங்கோவடிகள். இதுக்கெல்லாம் எங்கேயோ சொல்லுவாங்க, கதையை எப்படி எழுதுவது, கதையை எப்படி எப்படி வேணாலும் எழுதலாம். ஒன்றும் இல்லை, நான் இப்படி சுற்றி சுற்றி வந்து பேசுகிறேன், நான் உங்களை பார்த்து ஏதோ நினைத்து கொண்டு பேசுகிறேன், நீங்கள் என்னை பார்த்து வந்து புரிந்து கொள்கிறீர்கள். இந்த சூழலும் சூழலுக்கான அமைப்பும் இருக்கிற அந்த செய்தியை உங்களுக்கான பாணியில் எழுதினீர்கள் என்றால் அது சிறுகதை. எப்படி ஒன்றா எழுதலாம். சிறுகதை தொடக்க முடியும், ஒரு வெங்காயம் இல்லை, எழுதணும், அவ்வளோதான். முதல்ல எழுதனே படித்து பார்த்தா உனக்கே வெக்கமாக இருக்கும். 2 சொல்லு அடிச்சிடுவீங்க. எதுக்கு சும்மா சும்மா வந்து எழுதுகிறோம். உலகத்தில் இந்த வந்து ஆனா இந்த வார்த்தை இருக்க, ஐயோ கொடுமையான விஷயம். சொல்கிறா சார், வந்து சார் வந்துட்டடா சொல்கிறா, இல்லை சார் நான் முறையாக சொல்லணுன்ட்டு அதான் சார் வந்து நான் சொல்லணுன்ட்டு. ஏய், வெற்றி சொற்களை தவிர்த்தால் படைப்பாளன். கூறியதை கூறிக்கொண்டே இருந்தால் அவன் பேச்சாளன், எழுத்தாளன் அல்ல. அவ்வளோதாங்க, சிம்பிள். நீங்கள் நினைப்பதை சமூகத்தில் உணர்ந்து எதிர்த்து கேள்வி கேட்கிற கதாபாத்திரங்கள் தான் நீங்க படைப்பாளர். கண்ணகி ஒரு அரசன் கிட்ட தேரா மன்னா செப்புதுடையேன், எதுக்கு இங்க தேறிக்கிட்ட கணவன் கேட்டுக்கலாமே, ஏண்டா நான் ஏண்டா போ அப்படின்னு கேட்டு பலாறு 2 விட்டு இருந்தா அந்த அந்த தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு சவரனை 1 லட்சம் ரூபாய், ஜிஎஸ்டி பட்டா கூட 5000 ரூபாய். கோவரனை பலாறு நிறைஞ்சா லாபம் நமக்கு. மாதவி தெரிஞ்சு, ஓ இதெல்லாம் பண்ணக்கூடாது போல, லைசன்ஸ் விட்டோன்னா பண்ணக்கூடாது, அடிச்சுடுவா போல இருக்கு. புருஷனையே அந்த அடி அடிக்கிறான்னா நம்ம டான்ஸ் ஆடும்போது காலை ஒடிச்சிடுவா, நம்ம பொழப்பு போயிடும் என்று மாதவியும் இந்த உணர்வுகளை இக்காலத்தில் பொறித்து சமூகத்தோடு ஒட்டி உறவாடுவதும் பெண்களுடைய அந்த எண்ணங்களை ஆண்களுக்கு கடத்துவதும் கவிதையின் மூலம் கடத்தலாம், கட்டுரையின் மூலம் கடத்தலாம், சிறுகதையின் மூலம் கடத்தலாம், நாவல்களாக கடத்தலாம், திரைப்படங்களாக கடத்தலாம், நாடகங்களாக கடத்தலாம். நான் சொல்லுவேன், ஏன் எல்லாரும் வந்து படைப்புன்னா ஒரு பெரிய விஷயம் என்று நகர்ந்து இல்லை. நம்மை உணர்ந்தவன் படைப்பாளன். நாம் ஏதோ ஒன்று சொல்லணும் என்று தூங்காமல் இருக்கிறான் அவன் படைப்பாளன். அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன, இன்னொருவன் அங்கீகாரம் வேண்டும் என்று தேடுகிற போது தோல்வி அடைகிறான். என்ன ரைட்டர்னு ஒத்துங்க சார்,
நான் கவிதை எழுதுவோம் சார், நான் சிறு எழுதுவோம் சார். எப்படி சார் எழுதுறது? கேட்காதீங்க, படியுங்கள். உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட கதையினுடைய வடிவத்தை படியுங்கள். 4-5 புத்தகங்கள் படித்த பின் உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வடிவம் வரும். அந்த வடிவம் பழைய வடிவம். அதன் பின்னால் போனால் 8 புள்ளி கோலம், 16 புள்ளி கோலம், 24 புள்ளி கோலம் தான் போடுவீங்க. வேண்டாம், அழைச்சிருங்க. அந்த படிவத்தை அழைத்து விட்டு பிரேக் த ரூல், அதை உடைத்து விடுங்கள். அந்த கட்டமைப்பை உடையுங்கள். சொல்கிற பாவனையை, சொல்கிற உத்திகளை உடையுங்கள். அடுத்த தலைமுறைக்கு சொல்கிற உங்கள் இடத்திலிருந்து எடுக்கிற சொற்களை தேர்ந்தெடுங்கள். எடுத்து எழுதினேன்னா மாடர்ன் லிட்ரேச்சர், நவீனம். நவீனம் என்பதே இதுவரை செய்யாத ஒன்றை இதுவரை பார்க்காத பாணியில் நான் என்னுடைய வாசகனுக்கு, தேவைப்படுகிற வாசகனுக்கு கடத்துகிற முறைதான் நவீனம். உன்னை புதுப்பித்துக் கொள்ளுதல், சமூகத்தில் இருக்கிற முரண்களை பேசுதல், அடங்கா கோபம், பெரும் சினம், இதெல்லாம் தாங்க படைப்பு. ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு சரியில்லைன்னு ஒன்று தோணுதில்லை, எது ஒன்றா இருக்கட்டும், அதை கவிதையில் எழுதலாம், சிறுகதையில் எழுதலாம், சினிமாவில் எழுதலாம். ரொம்ப சிம்பிள். இதுக்கு போய் தேடி எல்லோரும் ஆசிரியர் இது இந்த களம் என்பது இப்படி பேச வைத்து அழகு பார்க்கறது. அதுக்காக சார் நாங்கள் நடத்துகிறோம், நீங்கள் இதுவே வேணான்னு அர்த்தம் இல்லை, புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். வடிவங்கள் நம்மளை உணர வேண்டும். முதல்ல சொல்லுவாங்க, ஒரு உண்மையான ஒரு தளபதி யாரான்னா முதலில் ஆணைக்கு கட்டுப்படுகிறவன். முதல்ல ஒபே. முதல்ல ஒருத்தர் இருக்கான், ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், முதல்ல அவன் சொல்கிறத கேளு. கேட்டு நடந்த பிற்பாடு நீ மறுபடியும் அந்த இடத்திற்கு வருவது நீ வேறு விதமாக ஆணையிடு. அதுதான் படைப்பு. படைப்பை படைப்பாளர்கள் நீங்கள் முதல் எழுதுவதற்கு முன்னால் இருக்கிற நீங்கள் விரும்புகிற, நான் ஜெயகாந்தனை படி, புதுமைத்தனை படி, விந்தனை படி, சாவியை படி, சுஜாதாவை படி, பாலகுமாரன் படி என்று நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ரஷ்யாவினுடைய பல நாவல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் நான் எனக்கு தேவையான எடுத்துக்கொண்டேன். நீங்கள் உங்கள் காலத்தில் உங்களுக்கு பிடித்தமான மரியாதைக்குரிய ஆட்களை போய் நூலகத்தில் போகிறங்கள். இந்த கோயிலுக்கு போகலன்னாலும் பிரச்சனை இல்லை, ஒரு தப்பு நடந்துடாது. ஆனால் நூலகங்களுக்கு போகவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையை இழந்த நாட்களாகத்தான் இருக்கும். புத்தகங்கள் மட்டும்தான் உங்களை உயிரோடு வைத்து வைக்கும். உங்களை கிளறும். நான் ஏன்டா அவன் கடைக்கு போனோம், நான் எதுக்கு அவங்க தலை, நான் ஏன் உட்காரலாமான்னு கேட்கணும். அவன் உட்காருக்கிற போது எனக்கும் ஒரு சேர் கொடுத்துருக்கணும் இல்லை. சமூகம் ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறது? ஏன் சமூகம் இந்த தெருவுக்குள் வரக்கூடாது என்று சொல்கிறது? வருவேன் என்பதுதான் படைப்பை ஆரம்பிக்கும். உன்னுடைய கோபம், சமூக முரண் இப்பவும் இருக்கு. இல்லங்களில் போயிட்டு இன்னும் பெண் பார்த்து ஜாதகம் பார்த்து திருமணம் செய்கிறாங்க. எங்களுடைய இல்லங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிட்டேன். ஒரு பையன் சொல்கிறான், பிப்ரவரி 22ஆம் தேதி கல்யாணம் நடக்க போகுது. அவன் சொல்கிறான், நேரம் பெரியப்பா எனக்கு என்னடாண்ணா ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து காமிச்சான். எப்படா உங்களுக்கு மேரேஜ்னா? பளிச்சுன்னு புரிஞ்சிட்டிங்களா பெரியப்பா அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொன்னேன். இந்த பெண் ஐடியில் படிக்கிறா, இவனுக்கு பிடிச்சிருக்கு, திருமணம் செய்து வைத்துக்கொள்ளலாம். அவங்க அம்மா அப்படியே அழுகுறாங்க. நான் போகாத கோயில் இல்லை, போகாத ஊர் இல்லை, சுற்றி இருக்கிற உறவுக்காரங்களாம் நான் சத்தியம் பண்ணேன், என் பையன் அப்படி போக மாட்டான், என் பையன் நான் சொன்னால் கேட்பான். டேய், சொன்னால் கேட்குறது பையன் இல்லைடா, பையன் சொன்னால் கேட்குறேன் பையன் இல்லை, பூம்பு மாடா பையன். பையன் நம்மளை தாண்டி உலகத்தை பார்த்திருக்கிறான். அவன் தனக்கேற்ற துணையை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய காலம் கொடுத்திருக்கிறது. அவனுக்கு அறிவும் வளர்ந்திருக்கிறது. இருவரும் சேர்வதற்கு பொருளாதாரம் தான் தடை, அதையும் அவனை வைத்துக் கொண்டிருக்கிறான். நமக்கென்ன என்று சொன்ன பின் இன்னைக்கு வரைக்கும் அழுதுட்டு இருக்கான். அவனை கேட்டேன், காதல் எப்பங்க வரும்? வயசு சொல்லுங்க. ஒரு படைப்பாளர்கள், காதல் எந்த வயசில் வரும்? குறைந்தது 18, 16. உங்களுக்கு என்ன வயசு? 21. ஓகே, நீங்கள் அனுபவஸ்தாலி. அடுத்து வேற யார்? எந்த வயதில் காதல் வரும்? 16. 16னாக்கா நீங்கள் காலேஜ் உள்ள போயிருப்பீங்க. போகும்போது ஓகே, 16லேருந்து 21. ஓ, என்னம்மா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், சிறப்பு. இதுதான் நான் எது கேட்க வரேன்னு சொன்னால், நீங்கள் படைப்பாளர்களால் தான் நான் கேட்டேன், இல்லைனா கேட்டிருக்க மாட்டேன். சொல்லுங்கள். சேர்ந்து வாழ்றதுல வேற வரும்னு தான் நான் கேட்டேன். அவனுக்கே வருமா? நீ வேற லெவல் வா, நீ வேற லெவல். ஓகே, வெரி குட், உட்காருங்க உட்காருங்க. ஓகே ஓகே. ஒரு ரஷ்ய கவிஞன்
ரசூல் கம்சத்தோ சொல்லுகிறான், காதல் எப்பொழுது வரும் என்று அவன் எழுதுகிறான். பொதுவுடைமை தத்துவத்தில் இருக்கிற அவர்கள் இந்த காதலை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். இது ஒரு பண்பு. அவன் சொல்கிறான், எனக்கு காதலிகள் 100 பேர் இருக்கிறார்கள், அதில் ஒருத்தி என் மனைவி. கைத்தட்டுங்க, எவ்வளவு வசதியான விஷயம். ரசூல் கம்சத்துவம் போட்டோ கொடுறான், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆண்கள்லாம் நினைப்பாங்க. அடடு 100ஆ? ஏன் தசரதன் 1000 வச்சிருந்தா யாருமே கேட்கல? 1000 ஏன்னா 3 வருஷத்தோட ஒரு பொண்ணா? 1000 மனைவிகள். நம்ம நம்புறோம், நம்முடைய பழைய இலக்கியங்களில் நம்ம நம்புறோம் பாருங்க, கும்பிடுறோம். ஒரு தசரதன் 1000 பெண்கள் எப்படிலாம் முடியும்? ரைட், இவன் 1000 பேர் வச்சிருக்கான், அந்த 1000 பேர் தசரதன் வச்சிருந்தாங்களா என்று கேட்கிறது தான் படைப்பாளர். கேள்விதான் துவக்கம். அமைதியாக அப்படியே கடந்துட்டு போறல, நீ அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு போனால் நல்ல பேச்சாளர் ஆகலாம், நல்ல சொற்பொழிவு ஆகலாம். நல்ல சொற்பொழிவாளர்கள், நல்ல பேச்சாளர்கள்லாம் இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை அப்படியே கேட்டு கேட்டு மயங்கி தாளாட்டி கொண்டு காசு வாங்கி கொண்டு போகிற பிரமாக்கள் என்று தான் நான் சொல்லுவேன். சொற்பொழிவு அல்ல, சொல் ஆடல். நான் உங்களிடம் சொல்லாடல், நான் ஒரு சொல்றேன், உங்க மனம் அதை எடுத்துக்கொண்டு இன்னொரு சொல்லை எனக்கு தருகிறது. பொழிவு இல்லை. மழை பெஞ்சிட்டே இருந்தா ஜன்னி ஜலம், அப்புறம் விக்ஸ் மாத்திரை தான் வாங்கணும். சொல்லாடல் தான். ஒரு புத்தகம் எடுக்கிறோம், படிக்கிறோம், அது நமக்கு ஏதோ ஒன்று சொல்லுது, அதை படித்து முடிச்சுதான் நான் ஒன்று அதுக்கு சொல்கிறேன். சொல்லாடல் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் இந்த இடம் சொல்லாடலாக இருக்கிறது என்பதனால் எனக்கு பெருத்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த 92 பேரும் ஒரு படைப்பாளர்களாக நிச்சயம் மாறுவார்கள். நான் கண்ணால் பார்ப்பேன், சாகரத்துக்குள்ள கண்டிப்பாக பார்ப்பேன். பின்னாடி கை தட்டலனாலும் பரவாயில்ல, ஒரு பேச்சுக்காவது கை தட்டுங்க, நல்ல உறக்க கை தட்டுங்க. அவ்வளவுதாங்க. என் பயிற்சி மிகச்சிறப்பாக முடிந்தது அல்ல. இந்த காதல் என்பது, ஒருவன் எழுதுகிறான், காதல் வந்து ஒரு அற்புதமான பருவங்க. காதல் என்றால் அன்பு. நம்ம காதல் அப்படியே டிபார்ட்மெண்ட்டை பிரித்து வச்சிட்டோம். அந்த ரெட் ரோஸையும் இந்த காதலையும் ஒன்றா சேர்த்து பிப்ரவரி 14 போய் அப்படி சொறி விட்டோம். மீதி நாட்களெல்லாம் காதல் இல்லையா, வராதா? எல்லா நாளும் காதல் தான். காதல் என்றால் அன்பு, அவ்வளோதான். ஆனால் காதலுக்கு ஏன் ஒருபடி கூட இருக்கு என்று சொன்னால், உணர்வும் உடலும் சேர ஒப்புக்கொண்டு எதிர்நோக்குகிற ஒரு பருவம், அப்போ வர்றது காதல். காதல் என்பது கைவிடாமல் கடைசி வரை இருக்கும் ஒரு மனிதனை தேடுகிற ஒரு பயணம். அதில் ஏமாத்திட்டு போனால் நட்டம் யாருக்குன்னா காதலித்தவனு தான் நட்டம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அன்பு, நட்பு, தோழமை எல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் காதல். இவன் நல்லா தானே பேசுகிறான், இவன் நல்லா ட்ரெஸ் பண்ணுறானே, மீசையை நல்லா வச்சுருக்கானே, ஷூவெல்லாம் அவ்வளோ டிக்டாப்பாக வச்சுருக்கானே, இது எல்லாம் வரும். காதலினுடைய சில சமிக்ஞைகள் தான் அந்த அன்பு. அந்த அன்பை தாண்டி நம்பிக்கை வரக்கூடிய இடத்தில் ஒரு பார்வையும் பருவமும் முகிழும். அந்த முகிழ்கிற மலர்ச்சி உங்களுக்கே தெரியும் என்பதற்கு அடித்தளம் பகுத்தறிவு. பகுத்து பார்த்து புரிந்து கொள்கிற, தன் காலால் தான் நிற்கிற அந்த உயர்ந்த பரிணாம வளர்ச்சியினுடைய அந்த தருணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த பார்வை காதலாக மாறும். அப்பதான் சொல்றேன், காதல் என்பது அமரத்துவமானது. ஆனால் அப்படி காதலித்தவளை நாம் இல்லறம் கருதி நிர்வாகம் செய்கிறது என்கிற சமூக கட்டமைப்பு தான் ஒருவனுக்கு உறுதி. ஒரு கட்டமைப்பு வேணும். அப்பதான் அந்த காதல் முழுமையான காதலாக மலர்கிறது. அப்பதான் அவர் சொன்ன மாதிரி, காதல் எல்லா நேரத்திலும் வரும், பிரித பெண்ணிடம் வந்தாலும் தான் தனக்கே நேர்பட்ட பெண்ணிடை காதல் வயப்பட்டு வாழலாம் என்று சொன்னது. அவ்வளோதான். பிசிராந்தையாருக்கும் ஒரு ராஜாவுக்கும் காதல் வருகிற போது, காதல் என்பது ஒரு பரிணாமம், அது ஒரு புரிதல் தான். எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பருவத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, காதல் யார், அன்பு யார், நட்பு யார் என்று புரிந்து கொண்டால் உங்களிடமிருந்து வெளிப்படுகிற படைப்புகள் காதல் கவிதையாக இருக்கும், காதல் சிறுகதையாக இருக்கும், காதல் திரைப்படமாக இருக்கும், அல்லது காதல் நாடகமாக. இவ்வளோதாங்க.
படைப்பு என்பது தன்னிலிருந்து தன் சமூகத்தை சொல்கிற விடைகள், வினாக்கள். இவ்வளோதான். ஒருத்தர் சொல்கிறான், ஒரு கவிஞன் எழுதுகிறான், ஒரு பொண்ணை பார்க்குறான், எழுதுகிறான், அன்பே நீ அழகா இல்லை என்பதனால் உன் தங்கை எனக்கு காதலியானாள். என்னடா அது? ஏடா அழகா இல்லைன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்போ அவன் பார்வை என்ன? பருவ கிளர்ச்சி தான், உடல் தான். அது எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? அவன் பேப்பர் இருக்கும்போது எழுதி கொடுத்துட்டு போனான்னா ஒரு 6 மாதத்தில் டமால் போயிடும். நீங்கள் ஒன்று கேளுங்க, ஒரு நல்ல பீச்சில் போயிட்டு நல்ல ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு பிஸாவோ வாங்கிவிடுன்னு சொன்னால் அவன் அன்பே நீ அழக கிளர்ச்சி. இன்னொருவன் எழுதுகிறான், காதல் எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த அந்த பருவ கிளர்ச்சியில் வருகிற அந்த எண்ணங்கள் எப்படியெல்லாம் கவிஞர்களுக்கு வரும் என்றால், ஒருவன் எழுதுகிறான், அன்பே நான் உயிருக்கு உயிராக உன்னை நேசிக்கிறேன், நீ இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன். எப்படி? நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று எழுதுகிறான். இது காதல் கடிதம். உன்னை பிடித்தால் காதல் செய், இல்லை என்றால் கிழித்து போட்டு விடாதே, உன் தங்கையிடமாவது கொடுத்து விடு என்றான். இப்படி ஒரு கவிஞர் எழுதுறான். அந்த கவிதை எழுதுறது யாருன்னா எஸ் அருவிமணி. கவிஞர் வைரமுத்துவும் அவரும் நண்பர்கள். இப்போ திருச்சி தினமலரில் அவர் இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். வைரமுத்துவும் பொன்மணியும் திருமணம் செய்து கொள்கிற போது அவர் தான் சாட்சி கையெழுத்து எழுதினவர். அவருக்கு அவர் பிரவாகம் அப்படி எழுதுகிறார். ஆனால் காதல் என்பது அது அல்ல. இன்னொரு கவிஞர் எழுதுறான், வளைந்து நெளிந்து குறிந்து பெருக்க நாள் அரை சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு. ஒருத்தர் எப்படி பார்க்கணும்னு சொல்றான், நீ முதலாளி தான்டா, ஆனால் வேலை அறையை சுத்தம் செய்ய வந்தா. அவ உன்னுடைய அறையை சுகாதாரமாக்கினாள், ஆனால் நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க என்கிற அந்த இடத்தை ஒரு நுட்பமாக கவிஞன் சொல்கிறான். அந்த பார்வையினுடைய அந்த இடத்தை சொல்றான், அறை சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு பண்ணையார்த்தனம் இருக்கிறது. இதை அவன் கோடு காமிச்சு அடிக்கிறான். இது ஒன்றும் ரசிக்கிறது இல்லை, ஒரு வன்மமான உலகமாக இருக்கிறது. அப்போ வேலை செஞ்ச ஒரு பெண்ணு உனக்கு உடல் அனுபவம் பெறுகிற உயிரா? இல்லை. அப்போ இதை மறுதளித்தால் உங்களுக்கு வேறுமான கவிதை வரும், இதை மறுத்து எழுதினால் வேறு மாதிரியான கவிதை வரும். இதுதான் படைப்பு. இந்த படைப்புகளை இப்படியே மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி கவிதை எழுதுகிற போது நீங்கள் தயவுசெய்து முன்னால் இருக்கிற உங்களுக்கு பிடித்தமான கவிஞர்களை எடுத்து வைத்து நீங்கள் உங்களை எண்ணங்களை மேலெழுத்து வச்சு பாருங்கள். எழுத எழுத எழுத்தும் சுவை தரும், பழக பழக எல்லா படைப்பும் மெருகேறும். நீங்கள் முதல்ல எழுதுங்க, எழுதி முடிய. இன்னொருவன் அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக கதை நல்லா இருக்கான்னு தயவுசெய்து கேட்டுறாதீங்க. இதை விட கொடுமை, ஒரு மனிதன் பகுத்தறிவோட வளர்ந்து பிற்பாடு ஒருத்தன் போய் நிற்பான், காலேஜெல்லாம் முடிச்சிடுவான், சார் நான் என்னவா சார் ஆகணும்? நீ நாசமாக போ, என்ன போ. படித்து வளர்ந்து நின்ன பிற்பாடு உனக்கு பகுத்தறிவு எல்லார்கிட்டும் பழகிட்டு போய் பேசும்போது இஷ்டத்துக்கு 6 மணி நேரம் அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னு பேசுகிறீங்களே, அவர் இப்போ வந்துட்டார்ல வேகமா, அதுக்கெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல. நீ இன்னொருவிடம் சென்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது பகுத்தறிவு இல்லாதவன் செய்கிற ஒரு வேலை. நான் இப்படித்தான் இருப்பேன் என்று உங்களை உன் காலில் நிற்றால் தான் நீ பகுத்தறிவது. இதைத்தான் சொல்கிறேன், ஒரு படைப்பை சரியா என்று பாருங்கள் என்று எவரிடமும் சொல்லிவிடாதீர்கள். நான் மாநில கல்லூரியில் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்கே சென்னை பல்கலைக்கழக அந்த நூலகத்தில் 2 மணி நேரம் நான் அந்த நூல்களை எல்லாம் அடுக்கி வைத்து இருப்பேன். ஒரு மாதத்திற்கு 75 மணி நேரங்கள். அப்போ 60 ரூபா கொடுப்பாங்க. நம்ம எப்படி ஃப்ரீ ஹாஸ்டல் தானே. MC ராஜா சமூக நீதி விடுதி அப்போ நான் படித்தேன். நம்முடைய மரியாதைக்குரிய திருமாவளவர்கள் மாநில கல்லூரியில் எனக்கு 1 வருஷம் ஜூனியர்ன்றதுக்காக நான் தப்பாக சொல்ல, நான் படிக்கும்போது அவர் அப்படி இருந்தார், இப்பொழுது தலைவனாக இருக்கிறார். அப்போது பணம் வேணும், என்ன செய்வது தெரியல. அப்போ பெண்களையும் அந்த வயசு இல்லையா, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நாம் கண்டுக்கலாம் இல்லை என்பதற்காக நாங்கள் ஓடி ஓடி பெண்கள் கல்லூரியில் கவிதை போட்டி முன்னாடி நிற்போம். சார் நான் கட்டுரை போட்டி எழுத தெரியாது இருந்தாலும் நான் மீனாட்சி கல்லூரியில் போய் நிற்போம்.
இந்த பக்கம் பண்ணுங்க சொன்னாக்கா ஒரு லேடிஸ் காலேஜில் போய் நிற்போம், குயின் மேரிஸில் போய் நிற்போம். ஆனால் அந்த கிளர்ச்சி என்னை போய் கொண்டு போய் நிறுத்தியது. நின்ற பிற்பாடு எனக்கு உன் திறமை என்ற என்ன கேள்வி கேட்டதற்கு பிற்பாடு அங்கே நின்று நல்லா பேசணும், கருப்பொருளை தேடி ஓடினேன். அங்கே நின்று அவர்கள் என்னை மதித்து பார்க்க வேண்டும். பொருளாதாரத்தில் பெரிய ஆள் இல்லை, பார்க்க அழகாக இல்லை, வேட்டி கட்டிட்டு தான் இருக்கேன். மாநில கல்லூரியே வேட்டி கட்டியே பாவாடைன்னு பேருவாங்க, நான் தான். எல்லோரும் ஃபேண்ட்டு தெரியும். மாநில கல்லூரி பீச் வரமா, கண்ணகியோட சாட்சி எதிரிலே சிலை இருக்குது, அதை விட நீங்கள் கேட்டு பாருங்கள் சொல்லும். ஆனால் என் வறுமை, என் இடம் தாண்டி நிற்க வேண்டும் என்றால் தேடி தேடி படித்து தேடி தேடி எழுதி பக்கத்தில் இருக்கிற ஆல் இந்தியா ரேடியோவில் போய் கவிதை மலர்னு சொல்லிட்டு அதில் போய் வாரத்திற்கு 2 கவிதைகள் என்று எழுதி 150 ரூபாய். அங்கே இலக்கிய கூட்டங்களில் பேசுவதில் 50, இது அங்கே இருக்கிற ஒரு 60 ரூபாய், இப்படி 250 ரூபாய் மாதந்தோறும் நான் சம்பாதித்தேன். படிக்கிற போதே சம்பாதித்து நெசவு நெய்ய முடியாத என் தந்தைக்கு மாதம் 150 ரூபாய் கொடுத்தேன். அது அவர் இறக்கும் வரை கொடுத்து கொண்டே இருந்தேன். அது எனக்கு தண்டனையாக தெரியவில்லை, சமூகம் எனக்கு தந்து உயர்ந்து போய் என்று சொல்கிற அந்த தருணம் மிக உன்னதமானது. வறுமை என்ன எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஏன் தாண்டிடுவேன். நீ என் அவமானப்படுத்துகிற, இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்க, இவெல்லாம் என் வளர போறா, அதான்டா ராஜா சொல்லிட்டல்ல, வளர்ந்து காமிக்கிறேன் பார் என்று ஓடுகிற என் ஓட்டத்தை, இலக்கத்தை அந்த இடம் அவமான சொற்கள் தான் எனக்கு சொல்லி தந்தது. சொல்ல சொல்ல ஓட ஓட ஓடிக்கிட்டே இருந்தேன். என் தேடல்கள் சென்று கொண்டிருக்கிற போது என்னிடமிருந்து சமூக கண்ணோட்டமும் என்னுடைய சுயமரியாதையும் கூடவே சேர்ந்து சொற்களாக மாறியது. ஒரு கவிதை எழுதினேன். அந்த 1980 எமர்ஜென்சி காலகட்டத்தில், உங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சி காலகட்டம் எத்தனை பேருக்கு தெரியுமா? இந்திரா காந்தி அம்மா கொண்டாந்தாங்க 20 அம்ச திட்டங்கள்னு சொல்லிட்டு, பயங்கர நெருக்கடி. அந்த காலத்தில் ஒரு வாசகம் எழுதப்பட்டது, வீட்டுக்கு ஒரு மரம், வீட்டுக்கு ஒரு மரம் எழுதினேன். ஞாபகங்களா உங்களுக்குலாம்? வீட்டுக்கு ஒரு மரம், பஸ்ஸுக்கு பின்னாடி, ஆட்டோவுக்கு பின்னாடி, ஸ்கூலில், காலேஜில் வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கள், ஏன்னா பசுமை புரட்சி செய்யணும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மா கொண்டாடும் போது தமிழ்நாடு முழுக்க எல்லாம் எழுதப்பட்டது. அப்போ எனக்கு கையில் காசு இல்லை, நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்மளே ஏன்டா அவன் வீட்டுக்கு மரம் நடுன்னு சொல்கிறான், ஊடே கிடையாது. நான் என்னடா பண்ணுறது, கோபம் வந்தது. நான் ஒரு கவிதை எழுதினேன். அலிட்டியாலன்னு சொல்லி, அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னால் அலிட்டியாலன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலிய கம்பெனியுடைய விமான போக்குவரத்து அதிகாரி ஒருத்தர் இருந்தார், ராஜாமணின்னு பேர். அவர்கிட்ட போய் உட்காந்து ரொம்ப வீராப்பா, சார் பசிக்கு சார், டீ வாங்கிடுங்கன்னு சொல்லி, அப்போ டீ வாங்கி, அப்போ அது டீ தானே நமக்கு போச்சணும், டீ பன்னு, அதுதான் நம்ம டீ பன்னு. அந்த காலகட்டம் தான் வாங்கி கொண்டு ஒரு பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி எழுதும்போது நான் அந்த கோபத்தில் ஒரு வாசகம் எழுதினேன். வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கள் என்கிறாய் தாயே, நிச்சயம் மரம் நடுகிறேன், ஒரு மரம் நடுவதற்கு ஒரு வீடு தா. எப்படி? வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கள் என்கிற தாயே, அப்படியே செய்கிறேன், ஒரு மரம் நடுவதற்கு ஒரு வீடு தா. அவன் எழுதி கொடுத்துட்டு நான் போயிட்டேன். அடுத்த 2 வாரத்தில் சாவி பத்திரிகையில் ஆகஸ்ட் 15 சென்டர் பேஜில் அந்த கவிதை எழுதி படம் போட்டு வெளிவந்தது. அன்றுதான் என்னை கவிஞனாக மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சி ஒரு அவமானம், ஒரு சொற்றொடர் என்னுடைய சமூகத்தில் நான் கேட்கிற எதிர்கேள்வி. அதை வலம்புரியான் அவர்கள், பெரியாதாசன் அவர்கள் பல மேடைகளில் கம்யூனிஸ்டத்தில் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. யாரா சொல்றது, என்ன பாரு இப்படி இருன்றியே, எங்களுக்கு என்ன இருக்கு, எனக்கான உலகத்தில் இருந்து நீ அரசாட்சி அமைக்காமல் நீ ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு அமைப்பில் இருந்து எங்களை இப்படி செய்ய என்று சொல்கிறாய் என்கிற கோபம் கவிதையாக வெளிப்பட்டது. நாங்கள் அந்த காலத்தில் அரிசியே கிடையாது, சாப்பிட மாட்டோம். கம்பங்கூழ் நல்லா இருக்கு, என்னது கருவாட்டெல்லாம் பணக்காரங்கம்மா எங்கள் ஏரியாவில் கிடையாது. புளிச்சக்கீரை தான். புளிச்சக்கீரை என்ன தெரியுமில்ல உங்களுக்கு, கொங்குரா, அது புளிச்சக்கீரை தான். அல்லனா முருங்கைக்கீரை. விருந்தாளி மரம்னு ஒன்று இருக்குது உலகத்தில். எப்பயுமே என்ன கனகாம்பருப்பு வாடாமல் இருக்கும் தோட்டத்தில், கூடவே விருந்தாளி மரம் என்று சொல்கிற முருங்கை மரம் இருக்கும். ஏன்னா விருந்தாளி திடீர்னு எப்போ ஒன்றா வந்தாலும் ஒரு கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு போட்டு பொங்கிட்டு இல்லை களி பண்ணிவிட்டு அந்த முருங்கை மரத்தில் கொஞ்சம் உருவிட்டு அதை அப்படியே சாம்பார் வச்சிடலாம். அப்புறம் முருங்காய்ச்சி வெட்டிட்டு இது பொரியல் பண்ணிடலாம். அப்படின்னு மீதி இருந்துச்சு சொன்னால் அதை கொஞ்சம் அந்த காம்பெல்லாம் வச்சுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு சூப்பாக வச்சிடலாம். அப்போ முருங்கை மரம் தான் யார் எப்போ வந்தால் என்ன எடுத்து விட்டு போட்டு ஒன்றா பெண்களுக்கு விருந்தாளிகளை காப்பாற்றக்கூடிய மரம் முருங்கை மரம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் அது இருக்குது. அப்படிலாம் வச்சுட்டு தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது அரிசி என்பதே தீபாவளிக்கு ஒரு முறை தான் நாங்கள் சாப்பிடுவோம். இட்லி வடை என்றால் தீபாவளி தான். எல்லோரும் நினைப்போம், எல்லோரும் பட்டாசு வெடிப்பாங்க,
நம்மளுக்கு வயிறெல்லாம் எரியும், டெய்லி காசும் கிடையாது, எப்படா இந்த வடையை சாப்பிடணும். அன்று ஒரு நாள் தேடி பிடித்து தருவார்கள். அப்போது அரிசி என்கிற பற்றி ஒரு கவிதை எனக்கு தோணுச்சு. தயவுசெய்து நண்பர்களே, அரிசி அப்படிங்கிற அந்த சொல் வச்சுட்டு ஒரு 4 வரி கவிதை எழுதுங்கள். ஒரு 2 நிமிஷம் தரேன், எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச அரிசி தான் டைட்டில். நிறைய இல்லை, ஒரு 5-6 சொற்கள் இருந்தால் போதும். அரிசின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, என்ன தோணுது, அது ஒரு கவிதையாக்கணும். எழுதுங்க பார்ப்போம். ஒருத்தர் விடாமல் சொல்லணும். அப்படியே இருந்துன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். எழுதணும். எழுத தெரியலன்றவங்க வேகமாக எழுதணும். ராஜா எழுது ராஜா. அரிசி. ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்துல் ரஹ்மான் என்கிற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தன்னுடைய கல்லூரியில் வாணியம்பாடியில் நிலா முற்றம் முடிச்சு போச்சா, இன்னும் ஆரம்பிக்க இல்லையா? சரி, ஓகே, சொல்லிடலாம். நான் இப்போ தான் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஓகே. அவர் நிலா முற்றம் என்று மாதத்திற்கு ஒரு முறை பௌர்ணமி காலத்தில் வைப்பார். அப்போ பாவலர் அறிவுமதி, வைரமுத்து, காதல்மதி, பழனி பாரதி இப்படி எல்லாரும் நாங்கள் போவோம். அப்போ இது மாதிரி டைட்டில் ஒன்று கொடுப்பார். சொல்லிவிட்டு எழுதுங்கம்பார். அப்படியே 4 வரி பற்றி எல்லாரும் எழுத சொல்வார். மிக அற்புதமான கவிதைகள் எல்லாம் வந்தது. அது மாதிரி ஒரு தருணத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எழுதுங்க. எல்லாரும் வந்துடாதீங்க, ஒரு 4-5 பேர் மட்டும் வாங்க, மீதி அப்புறமா உங்களுக்குள்ளே படிச்சிங்க. வாங்க படி. பேர் சொல்லணுமா சார்? பேர் சொல்லு. அது வரைக்கும் போதும். ஓகே, மீதெல்லாம் அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே தூவாக பேசுங்க. வணக்கம், என்னுடைய பேர் ஆப்பி தமிழ் பொழில். நான் எழுதின கவிதை, வீணாக்கும் போது தெரிவதில்லை வியர்வை சிந்தியது அரிசி மட்டுமல்ல என்று. வணக்கம், நான் ஹரிஷ், மதுரை. சமைந்துவிட்ட அரிசி தீட்டாகவில்லை, கூட்டாகி கொண்டிருந்தது. என் பெயர் குரலினி. அரிசி பணக்காரன் வீட்டில் குப்பை, பசித்தவன் வீட்டில் அமிர்தம். நல்லா தான் இருக்கு. சுரேகா, உன்னை தின்று பார்த்ததால் என்னவோ மனிதர்களுக்குள் தொத்திவிட்டது நிற வேறுபாடு. அடுத்த ஒரு கவிதை, உடைந்து போன நிலாவில் சில்லறைகளோ நீ. ஓ, சில்லறைகளோ நீ. வெரி குட், வெரி குட். படிம கவிதை. வெள்ளை நிறத்தில் இருப்பதால் நீ அரசியாகிறாய், அதனாலோ என்னவோ எனக்கு அதிசயமாகிறாய். பாருங்க, உயர்ந்த கைத்திட்டு. வெண்மையாய் இருக்கிறது வேக வைத்த பின்பும். வெண்மையாய் இருக்கிறது வேக வைத்த பின்பும். ஓஹோ, அடடே. ஆர்வ கோளாறுல 2 எழுதிட்டேன். படி. ஆர்வ கோளாறு சொல்லாத கவிதை. நெல்லாய் இருக்கும் பொழுது மதிக்கப்பட்ட நான் அரிசியாய் மாறிய பின் புறக்கணிக்கப்படுவது ஏனோ. நான் விதைத்த அரிசி ஏன் எனக்கு மட்டும் அளக்கப்படுவதில்லை? விவசாயி. ஒரு பெரிய ஒரு வர்க்கத்தை சொல்றார். இப்போது என் வீட்டிற்கு விருந்தாளிகளே வருவதில்லை. இப்போது என் வீட்டிற்கு விருந்தாளிகளே வருவதில்லை அரிசியில் கோலம் போடுவதை மறந்ததால். எறும்பு கவிதை. ஓகே, வெரி குட், சிறப்பு. அரசனுக்கு மட்டும் அரிசி அதிகமாகத்தான் உள்ளது, அரிசி அதிகமாகத்தான் உள்ளது, ஆனால் அதை ஆண்டுக்கு தரும் மனம் மட்டும் ஏனோ அவனுக்கு வரவில்லை. ஒருவேளை வள்ளலாரின் அன்பை பெற்றாலாவது அந்த மனம் வருமோ என தெரியவில்லை. ஒரு கருத்து, நீங்கள் கோவலன் பற்றியும் கண்ணகி பற்றியும் பேசுனீங்க, கோப்பெரும் தேவியை பற்றி பேசுனீங்க, எல்லாருடைய இடத்துல இருந்தும் பேசுனீங்க. ஆனால் மதுரையை எரித்த மக்களை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. அதுதான் படைப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கனவுகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் கற்பு இருக்கும் இல்லையா, அப்படின்னா அவங்க எத்தனை மதுரை இருக்கிறது அப்படின்றத நான் கேள்வி வைக்கிறேன். அதே போல தான் போரினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களும் பசியாலும் பட்டினியாலும் இதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தான் ஒரு நல்ல படைப்பு அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு புரியுதுங்களா? பாதிக்கப்பட்டவரிலிருந்து வருகிற குரல் தான் படைப்பு. அதை தான் இப்போ மாரி செல்வராஜ்யம், பா ரஞ்சித்தும் எல்லாரும் வெற்றிமாறனும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி வெற்றிமாறன்களாக இங்கெல்லாம் இருக்கணும், இவர் இருப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன். வெரி குட், கைத்தட்டுங்க. அறுப்புக்கு பிறகு அடிபட்டு வந்த அரிசி வெந்து சோறானது. வெரி குட், கைத்தட்டு. சிறிய சில்லறையை சிறுக சிறுக சேமித்தது செங்குருவி, வருங்கால சந்ததியின் வாழ்வியலை காக்க. வெரி குட், வெரி குட். கைத்தட்டி வைங்க. புரிஞ்சாலும் புரியலனாலும் கைத்தட்டி, உற்சாகம் தான் முக்கியமாக. அரிசி. ஒரு வருடம் பயிர் செய்த நெல்லை கமிட்டியில் விற்று வந்த விவசாயி சாயங்காலம் சோறாக்க தன் வீட்டில் ஒரு படி அரிசியை தேடினார்.
இது பேரறிஞர் அண்ணா செவ்வாழை பற்றி ஒரு கதை எழுதியிருப்பார். அவன் தனக்குன்னு சாப்பிட்றதுக்காக வச்சிருந்ததை பண்ணையார் தூக்கின்னு போயிடுவான். அது மாதிரி நல்ல கவிதை இது. ஓகே. அரிசி என்றதும் அரியும் சிவனும் வரவில்லை நினைவுக்கு, வந்ததெல்லாம் அரியா குழந்தையின் பசி அழுகையே. ஜெயகாந்தன் மாணி, சூப்பர், வெரி குட், சிறப்பு சிறப்பு. உமியை பிரிந்து உலையில் கொதித்து உமிழ்நீரில் கலந்து உயிரோட்டமானது அரிசி. சிறப்பு சார், கைத்தட்டுங்க, வெரி குட். வணக்கம் ஐயா. உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். உன்னிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னவளே. உன்னிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னவளே. உன் பேருடன் என் பேர் சேர்க்க அரிசி கீச்சேன் கேட்கிறார் என்னிடம். சாப்பாட்டிற்கே அரிசி இல்லை, என்ன செய்வது? ஓ, வறுமை பற்றி சொல்கிறீங்க. இந்த 2 தடவை படிக்காதீங்க, எல்லாம் படித்தவங்க தான். 2 தடவை படித்தா புது கவிதை அல்ல. கரெக்டாக உங்களையும் சொல்லலை, நான் எனக்கே சொல்லிக்கிறேன். ஓகே, சிறப்பு சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அரிசி பற்றி கவிதை. இல்லற அரசிகள் மயங்க தன்னை அழகுபடுத்தி தீட்டிக்கொண்டு நெல்லில் இருந்து மாறிய அரிசி. ஓ, வெரி குட் வெரி குட். நெல்லில் பிரிந்து மாறிய அரிசி. ஓகே, வெரி குட் வெரி குட். அன்னையிட்ட அன்னைக்கு வாய்க்கரிசி இட்டது, சாப்பிடும் போதெல்லாம் துரைத்து கொண்டே இருக்கிறது நிதம் நிதம் எண்ணெய். கைத்தாட்டு. உண்மையிலே அது சித்தனுடைய இடத்துக்கே போயிட்டார், வள்ளலார் மாதிரி. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழுத்தமாக இருக்குது. பட்டுக்கோட்டையுடைய கல்யாணத்தினுடைய அந்த அழுத்தம் இருக்குது. செருப்பை அணிந்த என் கால்கள் சேற்றில் இறங்கும்போது என் தந்தை தடுத்தார், நெல்லில் இருக்கும் உயிரை கொலை செய்து விடாதே என்று. மறுபடியும் படிமா, இப்போ தான் மறுபடியும் படிக்கணும், நல்லா நிறுத்தி படிமா. செருப்பை அணிந்த என் கால்கள் சேற்றில் இறங்கும்போது என் தந்தை தடுத்தார், நெல்லில் இருக்கும் உயிரை கொலை செய்து விடாதே என்று. ரொம்ப கொஞ்சம் ரொம்ப நல்லா எழுதுகிற, அதை படிக்கிறது எப்படி தெரியுங்களா? பாருங்கள். செருப்பை அணிந்த என் கால்கள் சேற்றில் இறங்கும்போது என் தந்தை தடுத்தார், நெல்லில் இருக்கும் உயிரை கொலை செய்து விடாதே என்று. அருமையான கவிதை, அருமையான கவிதை, ரொம்ப சிறப்பு. நல்லா பலத்தை கை தட்டுங்க. இதை தாமா பெண்கள் எழுதணும்னு சொல்கிறோம். ரொம்ப சிறப்பு. பொன்னி புருஷனுக்கு வாய்க்கரிசி போடையில ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசி. விவசாயியின் வியர்வை மொட்டுக்கள் வேக வைத்தவுடன் வெண்மணி முத்துக்கள். வெரி குட் வெரி குட். வேறு நல்லா சமைக்கிறார் போல இருக்கு. பிரசவத்திற்கு முன்பு ஆடை போர்த்தி கொண்டு பிறந்த முதல் குழந்தை நீ, இன்னொரு பிள்ளையின் பசிப்பினினை போக்குகிறாய் உந்தன் ஆடையினை நீக்கிய பின்னும். நன்றி. பிரசவத்திற்கு முன்பு ஆடை போர்த்தி பிறந்த முதல் குழந்தை நீ, இன்னொரு பிள்ளையின் பசிப்பினினை போக்குகிறாய் உந்தன் ஆடையை நீக்கிய பின்னும். நன்றி. எவ்வளோ பெரிய ஆழமானமா. உங்கள் அப்பாலாம் பெரிய கொடுத்து வச்சுக்கமா, பிரமாதமாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ரேவதி. எந்த ஊர்? வாணியம் தான். அப்துல் ரஹ்மான் பற்றி தான் சொன்னேன். வெரி குட், ரொம்ப சிறப்பாக இருக்குமா. உண்மையிலே இன்னைக்கு படைப்பாளர்கள் எல்லாரும் இருக்கீங்க, தயங்குறீங்க. நீங்கள் எந்த பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சம் என்னென்னா, அவங்களே பேரழகு, அவங்க வந்தாலே எட்டி பார்க்கறதுக்கு 1000 பேர் ரெடியாக இருக்காங்க. ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இப்படி அப்படின்னு 1.5 மணி நேரத்தை செலவு பண்ணுறீங்களே, அதுதான் அழகுக்கு அழகு சேர்ப்பதல்ல. அழகே அழகு, பேரழகு, அதை பெண்களின் உள்ளமே அழகு, அதுதான் விஷயம். ரொம்ப சங்கடப்படாதீங்க. நான் அரிசியை பற்றி உங்களுக்கு ஏன் சொன்னேன்னா, நான் உங்கள் வயது இருக்கிற போது நான் எழுதினேன். என் கவிதை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஆனாலும் கை தட்டணும். ஏன்னா உங்கள் அளவுக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்லா எழுதுங்க. சித்தாந்தங்களும் தத்துவங்களும் மார்க்சிய கருத்துக்களும் பண்ணை அடிமைகளும் ரொம்ப பிரமாதமாக வருது. நான் எழுதினேன், அரிசி ஆடை கழற்றிய நெல். ஓ, அதனால்தானோ குடிசைக்கு வர கூச்சப்படுகிறது. ட்ரெஸ் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற மாதிரி அந்த நேரத்தில் அந்த வறுமை நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். ஆக ஒரு சொல் இவ்வளவு அனுபவங்களை தந்திருக்கிறது என்றால் அரிசியில் இல்லை படைப்பு. அரிசியை பார்த்து உங்கள் வாழ்க்கையை இணைத்து சமூகத்தை சொல்வதுதான் படைப்பு. எனவே இந்த படைப்பு அரங்கம் தன்னுடைய இறுதி இலக்கை, நுட்பத்தை
தீர்வு செய்துவிட்டது. சிறப்பான படைப்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதை மிகச் சிறப்பாக இந்த பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றமும் வாருங்கள் படைப்போம் என்ற குழுவும் செய்திருக்கிறது என்றால் இது ஒரு காலத்தினுடைய கொடை, காலத்தினுடைய தருணம். ஒரு தாய் ஒரு பிள்ளையை 10 மாதம் அடையாய்த்து வைத்து உண்ணாமல் உறங்காமல் குழந்தையை பெற்றெடுக்கிற தவம், நல்ல சொற்களை படைப்புகளின் மூலமாக தருகிற போது நீங்கள் தாயாகிறீர்கள். ஒரு தாய் இன்னொரு தலைமுறையை வளர்க்கிறது. அப்படித்தான் படைப்பாளன் இன்னொரு சமூகத்தை பார்த்து வளர்த்து எழுந்து நெஞ்சு நிமிர்ந்து இருக்கிறான். அவனுக்கு பணமல்ல முக்கியம், பண்பும் வரலாறும் சமூக உயர்வும் தான் முக்கியம் என்பதை இந்த அரங்கம் இந்த அமைதியான முகங்களின் மூலமாக சொல்கிறது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நான் இந்த திரைக்கதை வடிவத்தை சொல்லவில்லை, அதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும். அது இதில் நான் சொல்லலை, தவறாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்குள் இருந்த படைப்பின் முகத்தை நான் எனக்காக தெரிந்து வைத்துக்கொள்ள இந்த தருணம் கிடைத்தது என்பதால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும்.